திருவாரூர் பக்கத்துல பாஜக கொடியேற்ற நிகழ்வுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தமா போலீசார் 7 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்திட்டு வந்த சூழல்ல 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவாரூர் அம்மையப்பன் பகுதியை சேர்ந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் கவியரசன். இந்த சூழல்ல அம்மையப்பன் பகுதியில பாஜக சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான கவியரசனையும் கலந்துக்க சொல்லி பாஜகவை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதா கூறப்படுது. இதுக்கு கவியரசன் மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த நிகழ்வுக்கு அடுத்த நாள் தன்னுடைய 2 நண்பர்களோட சேர்ந்து கவியரசன் அம்மையப்பன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனதா சொல்லப்படுது. அப்போ கவியரசன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாஸ் கேட்டதாகவும் அதுக்கு அங்க இருந்த பெரிய காளி அப்படின்ற நபர் சாஸ் தர முடியாதுன்னு சொல்லி இவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு 3 பேரையும் தாக்குனதா கூறப்படுது. இது சம்பந்தமா கவியரசன் போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. போலீசார் இந்த புகார் மனுவை எடுத்ததை தொடர்ந்து இரு தரப்பினரையும் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. அப்போ கவியரசன் மட்டும் சமாதானமாகாம இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில இந்த காரணத்தினால எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்க கோபத்துல இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில கவியரசன் திருக்கண்மைங்கையில ஒரு இறுதி சடங்குக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததா கூறப்படுது. அப்போ மர்ம நபர்கள் 7 பேர் வந்து கவியரசனை அறிவாளால தாக்குனதுல கவியரசன் உயிரிழந்ததா கூறப்படுது. இது சம்பந்தமா போலீசார் 7 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்ததுல சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே போலீசார் துரிதமா செயல்பட்டு சம்பந்தப்பட்ட 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேரையும் போலீசார் இப்போ தேடிட்டு வராங்க. கவியரசனை தாக்குன எல்லாருமே பாஜக கட்சி பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.